வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா 637வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ பம்பர் இன்னும் ஒரு 4 நாட்களில் வரப்போகுது. பம்பர் நெருங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை போர்டு நம்பராக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வருங்கிறது சாத்தியமில்லை. அதனால் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர்களை ஒரு கெஸ்ஸிங் நம்பராக மட்டும் பாருங்கள். நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மற்றவங்களோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டாப் கெஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஆல் போர்டு பாஸ் பண்ணலாம், இல்லை போர்டு கெஸ்ஸிங் பாஸ் பண்ணலாம். அந்த வகையில் அது மேட்ச் ஆகுதாங்கிறது மட்டும் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்க தான் நம்ம பல தடவை சொல்கிறோம். நம்மளது லாஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா சி போர்டு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. இப்போ போர்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு சி போர்டு மட்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 0-1. ஒரு 0-1 நம்ம கெஸ்ஸிங்கில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. நேற்றும் இதே நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 0வுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இதுதான் வரும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதனால நான் எந்த நம்பருமே கன்ஃபார்ம் நம்பராக நான் சொல்லலை, இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. அடுத்ததாக பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் நம்பர். 2 பியில் வந்திருக்கு. இப்படி 2க்கு பவர் நம்பரான 7 வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இது வரலன்னா பி போர்டு 2ஆம் நம்பர் சரிங்களா. ரெண்டாம் நம்பர் நம்ம இங்கே சிங்கில் வந்திருக்கு. அப்படி இது பவர் நம்பர் 7. 2 நம்பர் சொல்லியிருக்கேன். ஆனால் 3 டிஜிட் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சிங்கிள் நம்பர் ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டாக தான் கொடுத்துருப்பேன். அது என்னங்கிறது பின்னாடி பார்த்துக்கிறேன். அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் 9க்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 8 ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். அது யாருக்காவது 8 வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கிங்க. சி போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. நாம் எடுக்கக்கூடிய ஒரு ரூட் கெஸ்ஸிங்னு ஒன்று எடுப்போம். ஸோ அதிலையுமே நான் சொன்ன அந்த நம்பர் இந்த 3 போர்டுலையுமே அமைஞ்சிருக்கு. அது என்ன நம்பருங்கிறது நான் 3 டிஜிட்டில் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்லையும் அதே நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் பெருசாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே ஏபிபிசிஎஸ்சி போர்டு கெஸ்ஸிங்க்கும் 3 டிஜிட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பராக கொண்டு வருவோம். அது ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் கொண்டு வருவோம். பட் இன்றைக்கி இது எல்லா வகையிலுமே ஒரே நம்பர் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா பாருங்கள் 0770 0990. ஸோ இதே நம்பர் தான் உங்களுக்கு 3 டிஜிட்லேயும் கொடுத்துருக்கேன். போர்டு கெஸ்ஸிங் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த 2க்கு பவர் 7 அப்படின்னு மேட்ச் பண்ணி உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருப்பேன். ஏபிபிசிசி பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்
4 நம்பர் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் யாராவது இந்த நம்பர்கள் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் கிட்டத்தட்ட மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. இந்த 10 நாட்களில் இருக்கிற இந்த 2 நம்பர் மட்டும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குங்கிறது தெரியல. பார்க்கலாம். ஒரு நம்பிக்கையின் பேரில் நாம்ளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நம்பர் கொடுத்துருந்தோம். 6-7 நம்பர். இதில் எதுவுமே வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கூட வரலை. ஃபுல் வின்னிங் வரலை அப்படின்னா, அதாவது நம்ம எடுத்த நம்பர் எல்லாமே ஒவ்வொரு நம்பர்லேயும் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து பல தடவை நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த நம்பர் வந்து மீதி இருக்கிற 2 நம்பர் பொறுத்து தான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். பெஸ்ட்டு 3 டிஜிட் ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் 079. பெரிய இது வந்து முடிஞ்சால் பாக்ஸு போடுறதுக்காக கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ரூட் கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்ச ஒரு நம்பர். அது எந்தளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கணுங்கிறது தெரில. அதனால் பாக்ஸு போடணும்னு விருப்பப்பட்டவங்க இந்த நம்பரை பாக்ஸு கூட போட்டுக்கோங்க. ஸோ நான் போர்டு கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி அப்படியே டைரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 09. இந்த 09 மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு 3 டிஜிட்லையும் கொடுத்துருக்கேன். ABBCCடு அது கூட இதே தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதை தவிர்த்து வேறு நம்பர் உங்களுக்கு வேறு ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸும் நம்ம தரதில் நிறைய நம்மளை சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி சில பேர் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு நம்பர் மிஞ்சி போனால் 3 நம்பர் கொடுப்பேன். அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.